நரேந்திரர் கேட்டார். நீங்கள் அவ்வளவாக மாணவர்களோடு நெருங்கி பழகவில்லை என்று நினைக்கிறேன். ஒழுக்கமற்ற சிலர் அவர்களை பெயர் சொல்லி அழைப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு எப்படி ஏற்பட்டதோ யாருக்குத் தெரியும்? மா கூறினார். என்ன ஆச்சரியம்! நரேந்திரர்: பலர் ஒழுக்கம் தவறிவிட்டனர் என்பது எனக்குத் தெரியும். பள்ளி நிர்வாகிகளும் பிள்ளைகளின் பாதுகாவலர்களும் இந்த விஷயங்களில் சற்று கவனம் செலுத்தினால் நல்லது. இவ்வாறு மாவும் நரேந்திரரும் பேசிக் கொண்டிருந்தபோது குருதேவர் தமது அறையிலிருந்து அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்தார். சிரித்தவாறே அவர்களிடம், என்னப்பா, என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். நரேந்திரர் மாமை காட்டி, இவருடன் பள்ளியைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். மாணவர்களின் ஒழுக்கம் நன்றாக இல்லை. அதைக் கேட்டதும் குருதேவர் கம்பீரமான குரலில் மாவிடம், இந்த பேச்செல்லாம் நல்லதல்ல. இறைவனைப் பற்றிய பேச்சைத் தவிர வேறு எந்த பேச்சும் நல்லதல்ல. நீ இவர்களை விட வயதில் பெரியவன், புத்தியும் உள்ளது. இத்தகைய பேச்சுக்களுக்கு நீ இடம் கொடுப்பது சரியல்ல என்றார். அப்போது நரேந்திரருக்கு வயது 19, 20, மாவிற்கு 27, 28. மா இதை எதிர்பார்க்கவில்லை. நரேந்திரர் முதலியவர்களும் மௌனமாக இருந்தனர். பிறகு நரேந்திரர் உட்பட பக்தர்கள் சாப்பிட ஆரம்பித்தனர். அவர்களின் அருகில் நின்று கொண்டு சிரித்து பேசி அவர்களை வயிறு நிறைய உண்ணச் செய்தார் குருதேவர். அவர் பேரானந்தத்தில் திளைத்தவராக இருந்தார். சாப்பாடு முடிந்ததும் பக்தர்கள் குருதேவரின் அறையில் தரை மீது விரிக்கப்பட்டிருந்த பாயில் அமர்ந்து ஓய்வு கொண்டனர். குருதேவருடன் உரையாடமும் செய்தனர். அது ஓர் ஆனந்தச் சந்தையாகவே இருந்தது. பேச்சிற்கு இடையில் குருதேவர் நரேந்திரரை நோக்கி, ஞானவானில் பிரேமையெனும் என்ற பாட்டை ஒரு தடவை பாடமாட்டாயா என்று கேட்டார். நரேந்திரர் பாட ஆரம்பித்தார். கூடவே பக்தர்கள் மிருதங்கம், ஜால்ரா போன்ற கருவிகளையும் இசைத்தனர். ஞானவானில் பிரேமையெனும் நளிர்வெண் முழுமதி தோன்றிடுதே, அலையலையாய் ஆனந்த பிரேமை பெருங்கடல் பொங்கிடுதே. சுற்றி வரும் தாரகைகள் நாமும் அதனுடே கலந்திடுவோம். ஞானவானில் பிரேமயம் நளிர்வெண் முழுமதி தோன்றிடுதே. குருதேவர் பாடிக்கொண்டே ஆடினார். பக்தர்களும் அவரைச் சுற்றி ஆடினார்கள். பாட்டு முடிந்தபின் குருதேவர் வடகிழக்கு வராந்தாவில் நடந்து கொண்டிருந்தார். ஆஸ்ரா வடக்குப் பக்கமாக உட்கார்ந்திருந்தார். மா அவருடன் பேசிக் கொண்டிருந்தார். குருதேவரும் அங்கே சென்று அவர்களுடன் அமர்ந்து கொண்டார். குருதேவர் ஒரு பக்தரிடம், நீ கனவு கினவு காண்பது உண்டா என்று கேட்டார். பக்தர் கூறினார், ஆம், ஓர் அற்புத கனவு கண்டேன். இந்த உலகம் முழுவதும் ஒரே தண்ணீர்மயம். கண்களுக்கெட்டும் தூரம் வரையில் தண்ணீர்தான். அங்குமிங்குமாக சில படகுகள். திடீரென்று எழுந்த ஒரு பெரிய அலையில் அந்த படகுகள் எல்லாம் மூழ்கிவிட்டன. நானும் வேறு சிலரும் ஒரு கப்பலில் ஏறிக்கொண்டோம். அந்த வேளையில் கரை காண இயலாத அந்த கடலின் மீது ஒரு பிராமணர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரிடம் நான், உங்களால் எப்படி நடந்து போக முடிகிறது என்று கேட்டேன். அதற்கு அந்த பிராமணர் புன்சிரிப்புடன், இதில் ஒரு கஷ்டமும் இல்லையே, தண்ணீருக்கடியில் கீழே உறுதியான ஒரு பாலம் இருக்கிறது என்று கூறினார். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று மீண்டும் கேட்டேன். பவானிபுருக்கு போகிறேன் என்றார் அவர். நான், கொஞ்சம் இருங்கள், நானும் உங்களோடு வருகிறேன் என்று கூவினேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், இதை கேட்கவே எனக்கு மயிர்கூச்செறிகிறது. பக்தர் கூறினார், ஆனால் அந்த பிராமணர், நான் விரைவாகச் செல்ல வேண்டும். நீ இறங்குவதற்கு சிறிது நேரம் பிடிக்கும். நான் போகிறேன். இந்த பாதையை நினைவில் வைத்துக்கொள். பிறகு வா என்று கூறிவிட்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், எனக்கு மெய் சிலிர்க்கிறது. நீ சீக்கிரமாக மந்திர தீட்சை பெற்றுக்கொள். இரவு 11 மணி ஆகிவிட்டது. நரேந்திரரும் பிறரும் குருதேவரின் அறையில் தரை மீது படுக்கையை விரித்து படுத்தனர். செவ்வாய், அக்டோபர் 17, 8-10-1882. பொழுது விடிந்தது.
ஓரிரு பக்தர்கள் விழித்தெழுந்தனர். அறையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு குழந்தையைப் போல் ஆடையின்றி பகவானின் பல்வேறு திருநாமங்களை ஓதியபடி நடந்து கொண்டிருந்தார். சிலவேளை கங்கை தரிசனம், சிலவேளை தெய்வத் திருவுருவப் படங்களின் அருகில் சென்று வணங்குதல், சிலவேளை இனிய குரலில் பாட்டு, சிலவேளையிலோ வேதம், புராணம், தந்திரம், கீதை, காயத்ரி, பாகவத, பக்த, பகவான் என்று உச்சரித்தார். சிலவேளை கீதையை உள்ளத்தில் கொண்டு தியாகி 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 என்று கூறினார். இன்னும் சில வேளையில் நீயே இறைவன், நீயே சக்தி, நீயே தனி பரம்பொருள், நீயே உலகாக ஆடல் புரிபவள், நீயே 24 தத்துவங்கள் என்று கூறினார். காளி கோயில் மற்றும் ராதாகாந்தர் கோயில்களில் மங்கள ஆரதி நடைபெற்றது. சங்கொலியும் மணியோசையும் காற்றில் மிதந்து வந்தன. பக்தர்கள் எழுந்து வெளியே வந்தனர். பூஜைக்காக பூ பறிக்கத் தொடங்கிவிட்டிருந்தனர். நகபத்திலிருந்து காலை வேளையின் வாத்திய இன்னிசை முழங்கிக் கொண்டிருந்தது. நரேந்திரரும் மற்ற பக்தர்களும் காலை கடன்களை முடித்துவிட்டு குருதேவரிடம் வந்தனர். குருதேவர் முகத்தில் இனிய புன்னகை தவழ தமது அறையின் வடகிழக்கு வராந்தாவின் மேற்குப் பகுதியில் நின்று கொண்டிருந்தார். நரேந்திரர் கூறினார், நானக் சம்பிரதாயத்தைச் சேர்ந்த சாதுக்கள் பஞ்சவடியில் அமர்ந்திருந்ததைக் கண்டேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், அவர்கள் நேற்று வந்தார்கள். நீங்கள் எல்லோரும் பாயில் சேர்ந்து உட்காருங்கள், நான் பார்க்கிறேன். பக்தர்கள் அனைவரும் பாயில் உட்கார்ந்தனர். குருதேவர் மகிழ்ச்சி பொங்க அவர்களை பார்த்தார். பிறகு பேசத் தொடங்கினார். நரேந்திரர் சாதனைகளைப் பற்றி பேச்சை ஆரம்பித்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நரேந்திரர் முதலியவர்களிடம் கூறினார், பக்தியே சாரம். இறைவனை நேசித்தால் விவேகமும் வைராக்கியமும் தானாகவே வரும். நரேந்திரர் கேட்டார். பெண்களுடன் சேர்ந்து சாதனைகள் செய்வது பற்றி தந்திர சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளதா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், அவையெல்லாம் நல்ல வழிகள் அல்ல, மிகவும் கடினமானவை. பெரும்பாலும் வீழ்ச்சிதான் பலனாக இருக்கும். வீரபாவனை, தாசபாவனை, மாத்ருபாவனை. என்னுடையது மாத்ருபாவனை. தாசபாவனையும் நல்லதுதான். வீரபாவனை சாதனை மிகவும் கடினமானது. சந்தான பாவனை மிகவும் பரிசுத்தமானது. அப்போது அங்கு வந்த நானக் சம்பிரதாயத்தைச் சேர்ந்த சாதுக்கள் நமோ நாராயணாய என்று கூறி ஸ்ரீ குருதேவரை வணங்கினர். குருதேவர் அவர்களை அமருமாறு கேட்டுக்கொண்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், கடவுளால் இயலாதது எதுவுமில்லை. அவரது இயல்பை வாக்கினால் யாராலும் விளக்க முடியாது. அவரால் எல்லாம் முடியும். 2 யோகிகள் இருந்தார்கள். இருவரும் சாதனைகள் செய்தவர்கள். ஒரு நாள் நாரத முனிவர் அந்த வழியாக சென்றார். அவர்களுக்குள் அறிமுகமான பிறகு அவர்களுள் ஒரு யோகி நாரதரை பார்த்து, நீங்கள் நாராயணரிடமிருந்து வருகிறீர்கள் அல்லவா? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டார். அதற்கு நாரதர், அவர் ஓர் ஊசியின் காது வழியாக ஒட்டகம், யானை போன்றவற்றை நுழைத்துக் கொண்டும் வெளியே எடுத்துக்கொண்டும் இருந்ததை நான் கண்டேன் என்று பதில் சொன்னார். இதை கேட்ட ஒரு யோகி, இதிலென்ன விந்தை? அவரால் எதையும் செய்ய முடியும் என்று கூறினார். மற்ற யோகியோ, இது நடக்கக்கூடிய காரியமா? நீங்கள் ஒருபோதும் பகவானுடைய இருப்பிடத்திற்கு சென்றதே இல்லை என்று மறுத்துக் கூறினார். காலை சுமார் 9 மணி. குருதேவர் தமது அறையில் அமர்ந்திருந்தார். கொன்னகரிலிருந்து மனமோகன் குடும்பத்தினருடன் வந்தார். அவர் குருதேவரை வணங்கி, இவர்களை கல்கத்தாவிற்கு அழைத்துச் செல்கிறேன் என்று கூறினார். குருதேவர் அவருடைய நலன்களை விசாரித்துவிட்டு, இன்று யாத்திரைக்கு நல்ல நாள் அல்லவே, கல்கத்தாவிற்குப் போகிறாய், எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் என்றார். பிறகு மலர்ந்த முகத்துடன் மனமோகனுடன் வேறு விஷயமாக பேசினார். நரேந்திரரும் அவருடைய நண்பர்களும் குளித்துவிட்டு வந்தனர். குருதேவர் அன்புடன் நரேந்திரரிடம், போய் ஆலமரத்தடியில் தியானம் செய், ஆசனம் தரக்குமா என்று கேட்டார். 10:30 மணி. நரேந்திரரும் அவருடைய பிரம்ம சமாஜ நண்பர்கள் சிலரும் பஞ்சவடியில் தியானம் செய்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் குருதேவர் அங்கு சென்றார். மாவும் சென்றார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிரம்ம சமாஜ பக்தர்களிடம் கூறினார்,
தியான வேளையில் இறைவனில் ஒன்றிவிட வேண்டும். மேல்மட்டத்தில் மிதந்தால் தண்ணீரின் அடியில் உள்ள ரத்தினங்கள் கிடைக்குமா? இவ்வாறு கூறிவிட்டு இனிய குரலில் பாட ஆரம்பித்தார். நரேந்திரரும் அவரது நண்பர்களும் பஞ்சவடி மேடையிலிருந்து இறங்கி வந்து குருதேவரின் முன் நின்றனர். குருதேவர் அவர்களோடு பேசிக்கொண்டே தமது அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், மூழ்கும்போது முதலைகள் பிடித்துக் கொள்ளலாம், ஆனால் மஞ்சள் பூசிக்கொண்டால் முதலைகள் நெருங்காது. இதய ஆழம் தனிலே காமம் முதலான 6 முதலைகள் உள்ளன. ஆனால் விவேகமும் வைராக்கியமும் என்னும் மஞ்சளை பூசிக்கொண்டால் அவை உன்னை தொடாது. விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வெறும் புலமையும் லெக்சரும் என்ன பயனை தரும்? இறைகனே உண்மை, மற்ற அனைத்தும் நிலையற்றவை. இருப்பவர் அவர் மட்டுமே, மற்ற எதுவுமில்லை. இதன் பெயர்தான் விவேகம். முதலில் உன் இதயக் கோயிலில் இறைவனை எழுந்தருளச் செய். பேச்சு, பிரசங்கம் எல்லாம் வேண்டுமானால் பிறகு வைத்துக்கொள். விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வெறுமனே பிரம்மம் பிரம்மம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதனால் என்ன பயன்? அது வெறும் சங்கு முழக்கம்தான். ஒரு கிராமத்தில் பத்மலோச்சனன் என்ற சிறுவன் இருந்தான். ஊரார் அவனை போதோ போதோ என்று அழைப்பார்கள். பாழடைந்த கோயில் ஒன்று அந்த கிராமத்தில் இருந்தது. உள்ளே தெய்வ விக்கிரகம் எதுவும் இல்லை. கோயில் சுவர்களில் அரசும் அது இது என்று பல செடிகளும் முளைத்திருந்தன. கோயிலுக்குள் வௌவால்கள் குடிபுகுந்திருந்தன. தரையில் தூசியும் வௌவால்களின் புழுக்கையும். யாரும் அங்கே போவதில்லை. ஒரு நாள் மாலை மறைந்து இருட்டத் தொடங்கிய சிறிது நேரத்திற்கெல்லாம் கிராம மக்கள் ஒரு சங்கு முழக்கத்தை கேட்டனர். பூம் பூம் என்று அந்த சத்தம் கோயிலிலிருந்துதான் வந்து கொண்டிருந்தது. யாரோ ஒருவர் கோயிலில் பகவானின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறார், மாலை ஆரதி நடக்கிறது என்று மக்கள் நினைத்தனர். எனவே சிறுவர், வயதானவர், ஆண் பெண் என்று அனைவரும் ஓடோடிச் சென்று கோயிலின் முன்னால் கூடினர். தெய்வத்தை தரிசிக்கலாம், ஆரதியைக் காணலாம் என்பது அவர்களது எண்ணம். கூட்டத்தில் ஒருவன் கோயிலின் கதவை மெல்லத் திறந்து மெதுவாக உள்ளே எட்டிப் பார்த்தான். அங்கு பத்மலோச்சனன் ஒரு மூலையில் நின்று கொண்டு பூம் பூம் என்று சங்கை ஊதிக்கொண்டிருந்தான். தெய்வ பிரதிஷ்டை செய்யப்படவில்லை. இடம் கூட்டிச் சுத்தம் செய்யப்படவில்லை. வௌவால்களின் புழுக்கையும் அப்படியே கிடந்தன. எட்டிப் பார்த்தவன் போதோவை பார்த்து கத்தினான். மனமாம் கோயிலில் மாதவன் இல்லை, வெறுமனே சங்குலி முழக்கினாய் போதோ. அங்கே பறந்து ஆலயம் கெடுத்து வம்பே திரியும் 11 வௌவால். இதயக் கோயிலில் இறைவனை பிரதிஷ்டை செய்ய விரும்பினால், ஆண்டவனை அடைய ஆசைப்பட்டால், வெறுமனே பூம் பூம் என்று சங்கை மட்டும் ஊதுவதில் எந்த பயனுமில்லை. முதலில் மனத்தை சுத்தமாக்கு. மனம் தூய்மையாகிவிட்டால் அந்த புனித ஆசனத்தில் இறைவன் வந்து அமர்வான். வௌவால்களின் புழுக்கை கிடக்கும்போது இறைவனை அழைத்து வர முடியாது. கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனம் ஆகிய 11 இந்திரியங்களும் தான் 11 வௌவால்கள். முதலில் தெய்வ பிரதிஷ்டை, பிறகு வேண்டுமானால் பேச்சு, பிரசங்கம் எல்லாம் வைத்துக்கொள். முதலில் மூழ்கு. மூழ்கி ரத்தினங்களை எடு, பிறகு மற்ற வேலை. ஆனால் யாரும் மூழ்க விரும்புவதில்லை. சாதனை தவம் கிடையாது, விவேக வைராக்கியம் கிடையாது. 2 வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறார்கள், உடனே லெக்சர் செய்யத் தொடங்கிவிடுகிறார்கள். மக்களுக்கு போதிப்பது கடினம். பகவானது தரிசனம் கிடைத்த பிறகு அவரிடமிருந்து யாராவது ஆணை பெற்றால் பிறகு மக்களுக்கு போதிக்கலாம். இவ்விதம் பேசிக்கொண்டே குருதேவர் வடக்கு வராந்தாவின் மேற்கு பகுதியில் வந்து நின்றார். மாவும் அருகில் நின்று கொண்டிருந்தார். விவேகமும் வைராக்கியமும் இல்லாவிட்டால் பகவானை அடையவே முடியாது என்று குருதேவர் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தார். மாவுக்கு திருமணமாகியிருந்தது. ஆகவே அவர் தன் நிலை என்ன ஆகுமோ என்று யோசிக்கலானார். அவருக்கு வயது 28. கல்லூரியில் ஆங்கில கல்வி சிறிது கற்றிருந்தார். விவேக வைராக்கியம் என்றால் காமினி காஞ்சனத்தை விட்டுவிடுவதா என்று அவர் தமக்குள் சிந்திக்கலானார். மா ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் கேட்டார். மனைவி ஒருத்தி கணவனிடம்
நீங்கள் என்னை கவனிப்பதே இல்லை, நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூறினால் என்ன செய்வது? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கம்பீரமான குரலில் கூறினார், இறை நெறியில் தடையாக நிற்கும் அத்தகைய மனைவியை புறக்கணித்துவிடு. அவள் தற்கொலைதான் செய்து கொள்ளட்டும், அல்லது வேறு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். இறை நெறியில் தடையாக இருப்பவள் அவித்யை வடிவான பெண். ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியவராய் சுவரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தார். நரேந்திரரும் மற்ற பக்தர்களும் ஒரு வினாடி வாய் பேசாமல் திகைத்துப் போய் நின்றனர். குருதேவர் அவர்களுடன் ஒரு சில வார்த்தைகள் பேசினார். பிறகு திடீரென்று மாவின் அருகில் சென்று அவரிடம் மிக மெதுவாக கூறினார், ஆனால் யாருக்கு இறைவனிடம் ஆழ்ந்த பக்தி இருக்குமோ அவனுக்கு அரசன், தீயவர், மனைவி என்று எல்லோரும் அனுகூலமாக அமைந்து விடுவார்கள். ஒருவனுக்கு மனப்பூர்வமான பக்தி இருக்குமானால் காலப்போக்கில் அவனுடைய மனைவியும் இறை நெறியில் செல்வது சாத்தியமாகிவிடும். அவன் நல்லவனாக இருந்தால் இறைவனது அருளால் மனைவியும் நல்லவளாக ஆகிவிடக்கூடும். மாவின் மனக்கவலை என்னும் நெருப்பில் தன்னென்ற நீர் பொழிந்தது. தற்கொலை செய்து கொள்வதானால் செய்து கொள்ளட்டும், அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று இவ்வளவு நேரமும் நினைத்துக் கொண்டிருந்தார் அவர். ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் கூறினார், உலக வாழ்க்கை மிகவும் பயங்கரமானதுதான். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நரேந்திரர் ஆகியோரை பார்த்து கூறினார், அதனால்தான் சைத்தன்ய தேவர், தம்பி நித்யானந்தா, கவனமாக கேள், உலகியல் மனிதர்களுக்கு எந்த கதியும் கிடையாது என்று சொன்னார். மாவிடம் குருதேவர் ஒரு நாள் தனிமையில் கூறியிருந்தார், இறைவனிடம் தூய பக்தி இல்லாவிட்டால் கதி இல்லை. இறைவனின் தரிசனத்தை பெற்ற பிறகு யாராவது உலக வாழ்க்கையில் ஈடுபட்டால் எந்த பயமும் இல்லை. அவ்வப்போது தனிமையில் வாழ்ந்து சாதனைகள் செய்து தூய பக்தியை பெற வேண்டும். அப்படிப்பட்டவர் உலக வாழ்க்கையில் இருந்தாலும் எந்த பயமும் இல்லை. சைத்தன்ய தேவருக்கு இல்லற பக்தர்கள் இருந்தார்கள். பெயரளவிற்குத்தான் அவர்கள் இல்லறத்தில் இருந்தார்கள், ஆனால் பற்றற்றவர்களாக வாழ்க்கையை நடத்தினார்கள். கோயிலில் நைவேத்தியம் நிறைவுற்று ஆரதி நடைபெற்றது. நகுபத்தில் வாத்தியங்கள் முழங்கின. இனி அனைவரும் ஓய்வு கொள்வார்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சாப்பிட அமர்ந்தார். நரேந்திரரும் மற்ற பக்தர்களும் அன்றும் அவருடன் பிரசாதம் உட்கொண்டனர். ஞாயிறு, அக்டோபர் 22, 1882. காலை 9 மணி. விஜயதசமி நாள். தட்சிணேஸ்வர காளி கோயிலில் குருதேவர் தமது அறையில் சிறிய கட்டிலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். தரையில் அமர்ந்திருந்தார். அவருடன் குருதேவர் பேசிக் கொண்டிருந்தார். சில நாட்களாக ராக்கால் குருதேவருடன் தங்கியிருந்தார். நரேந்திரரும் பவனாத்தும் அடிக்கடி வந்து போய்க் கொண்டிருந்தனர். ராம், மனோமோகன், சுரேஷ், பலராம் முதலியோர் வாரம் ஒரு முறையாவது குருதேவரை தரிசிக்க வருவது வழக்கம். பாபுராம் ஓரிருமுறை வந்து சென்றிருக்கிறார். குருதேவருடன் ராம்லாலும் ஹாஸ்ராவும் வசித்து வந்தனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேட்டார், பூஜை விடுமுறை தொடங்கிவிட்டதா? கூறினார், ஆம் சுவாமி, சப்தமி, அஷ்டமி, நவமி நாட்களில் நான் கேசவசேனின் வீட்டிற்குச் சென்றிருந்தேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேட்டார், பிறகு? கூறினார், துர்கா பூஜையை பற்றிய அழகான விளக்கத்தை அங்கே கேட்டேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், அப்படியா, என்ன சொன்னார்கள்? கூறினார், கேசவர் சேனின் வீட்டில் தினமும் காலையில் 10-11 மணி வரை பூஜை நடைபெறும். இந்த வேளையில்தான் அவர் துர்கா பூஜை தத்துவத்தை விளக்கினார். தேவியை அடைய முடியுமானால், அதாவது யாராவது துர்கா தேவியை இதயக் கோயிலில் எழுந்தருளச் செய்ய முடியுமானால், லக்ஷ்மி, சரஸ்வதி, முருகன், கணபதி எல்லோரும் தாமாகவே வருவார்கள். தேவி வந்தால் லக்ஷ்மியும் அதாவது செல்வமும், சரஸ்வதியும் அதாவது அறிவும், முருகன் அதாவது வீரமும், கணபதியும் அதாவது வெற்றியும் எல்லாம் தாமாக வந்து சேரும். பூஜை பற்றி கேசவரின் விளக்கங்களை கேட்டுக்கொண்டிருந்தார் குருதேவர். இடையிடையே கேள்விகளும் எழுப்பினார். கடைசியில் மாவிடம் கூறினார்,
நீ இங்கே அங்கே என்று போய்க் கொண்டிருக்காதே, இங்கு மட்டும் வா. யாரெல்லாம் அந்தரங்க பக்தர்களோ அவர்கள் இங்கே மட்டும்தான் வருவார்கள். நரேந்திரன், பவநாத், ராக்கால் இவர்கள் என் அந்தரங்க சீடர்கள். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களை நீ ஒரு நாள் அழைத்துச் செல். நரேந்திரனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? மா கூறினார், மிக நல்லவன். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவனிடம் எவ்வளவோ திறமைகள் இருக்கின்றன. பாடுகிறான், இசைக்கருவிகளை வாசிக்கிறான், படிக்கிறான், மேலும் புலன்களை வென்றவன். திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறான். சிறு வயதிலிருந்தே மனத்தை இறைவனில் வைத்திருக்கிறான். குருதேவர் மாவுடன் பேச்சை தொடர்ந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், இப்போதெல்லாம் உன் தியானம் எப்படி இருக்கிறது? உருவமுறை, அருவமுறை, உனக்கு எது பிடித்திருக்கிறது? மா கூறினார், உருவமுறையில் என் மனம் ஈடுபடவில்லை. அதே வேளையில் அருவநிலையில் மனத்தை நிலைப்படச் செய்யவும் முடியவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பார்த்தாயா, எடுத்த எடுப்பிலேயே மனம் அருவத்தில் நிலை பெறாது. ஆரம்பத்தில் உருவமுறைதான் நல்லது. மா கேட்டார், அப்படியானால் இந்த மண் சிலைகளையெல்லாம் தியானிக்க வேண்டுமா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஏன் மண் சிலைகள்? இவை உணர்வு வடிவங்கள். மா கேட்டார், அப்படியே இருந்தாலும் கை கால் எல்லாம் கற்பனை செய்ய வேண்டுமே. ஆரம்பத்தில் உருவ தியானம் செய்யாவிட்டால் மனம் ஒருமுகப்படாது என்றும் தோன்றுகிறது. நீங்களும் கூறியிருக்கிறீர்கள். போகட்டும், இறைவனால் எந்த வடிவத்தையும் எடுத்துக்கொள்ள முடியுமல்லவா? எனவே சொந்த தாயின் உருவத்தை தியானம் செய்யலாமா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், செய்யலாம். அவளே குரு. அவள் பிரம்மரூபிணி. மா பேசாமல் இருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு குருதேவரிடம், சுவாமி, அருவக்காட்சி எப்படி இருக்கும்? அதனை விளக்குவது இயலாத காரியமா என்று கேட்டார். குருதேவர் சிறிது யோசித்து கேட்டார். அது எப்படிப்பட்ட காட்சி தெரியுமா என்று கூறி சற்று மௌனமாக இருந்தார். பிறகு உருவ அருவக்காட்சி அனுபவத்தை சிறிது விளக்கினார். மீண்டும் மௌனமாக இருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், விஷயம் என்ன தெரியுமா? இதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் சாதனைகள் வேண்டும். அறையினுள் உள்ள ரத்தினங்களை பார்க்க வேண்டுமானால், அவற்றை எடுக்க விரும்பினால் அந்த அறையின் சாவியை கொண்டு வர வேண்டும், கதவை திறக்க வேண்டும், பிறகே ரத்தினங்களை வெளியே கொண்டு வர முடியும். அப்படி இல்லாமல் பூட்டப்பட்ட அறைக்கு பக்கத்தில் நின்று கொண்டு, இதோ நான் கதவை திறந்துவிட்டேன், பெட்டியை திறந்துவிட்டேன், ரத்தினங்களை வெளியே எடுத்துவிட்டேன் என்றெல்லாம் வெறுமனே நினைத்துக் கொண்டிருந்தால் ஏதாவது நடக்குமா? சும்மா நின்று கொண்டு சிந்திப்பதால் எதுவும் நடக்காது. சாதனைகள் செய்ய வேண்டும். ஞானிகள் அருவதியாமம் செய்கிறார்கள். அவதாரங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நீயே பூரண பிரம்மம் என்று அர்ஜுனன் கிருஷ்ணரை துதித்தான். உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், நான் பூரண பிரம்மமா இல்லையா என்பதை வந்து பார் என்று கூறி அவனை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே அவனிடம், இங்கே என்ன பார்க்கிறாய் என்று கேட்டார். ஒரு பெரிய மரம் தெரிகிறது. அதில் கருணாகப் பழத்தை போன்ற பழங்கள் கொத்துக் கொத்தாக தொங்குவதைக் காண்கிறேன் என்றான். கிருஷ்ணர் அவனிடம், இன்னும் கொஞ்சம் அருகில் சென்று பார். மரத்தில் தொங்குவது கருப்பு நிறப் பழங்கள் அல்ல, கொத்துக் கொத்தாக என்னை போன்ற கிருஷ்ணர்கள் மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். அதாவது பூரண பிரம்மமாகிய மரத்தில் எண்ணற்ற அவதாரங்கள் வருகிறார்கள், போகிறார்கள். கபீர்தாஸ் அருவநிலையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். கிருஷ்ணரை பற்றி சொன்னால் அவர், நான் ஏன் அவனை வழிபட வேண்டும்? கோபியர் கைகொட்டி தாளமிட்டனர், அதற்கேற்ப குரங்கை போல் நடனமாடியவன்தானே அவன் என்பார். உருவக் கடவுளை வழிபடுபவர்களுடன் நான் உருவவாதியாக இருக்கிறேன். அருவத்தை நாடுபவர்களுடன் அருவவாதியாக இருக்கிறேன். புன்சிரிப்போடு கூறினார். நாம் இப்போது யாரைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமோ அந்த கடவுள் எப்படி எல்லையற்றவரோ அதுபோல் நீங்களும் எல்லையற்றவர். உங்கள் ஆழத்தை யாராலும் அறிய முடியாது. ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே கேட்டார், நீ கண்டுபிடித்து விட்டாயே? விஷயம் என்ன தெரியுமா? எல்லா மதங்களையும் சிறிது கடைபிடித்து பார்க்க வேண்டும். எல்லா பாதை வழியாகவும் போய் பார்க்க வேண்டும்.
சொக்கட்டா நாட்டத்தில் ஒரு காய் எல்லா கட்டங்களையும் கடக்காவிட்டால் எப்படி நடியிடத்தை அடைய முடியும்? அப்படி சுற்றி காய் ஒருமுறை நடியிடமாகிய ஸ்வர்க்கத்தை அடைந்த பிறகு எதனாலும் அதை வெட்ட முடியாது. கூறினார். உண்மைதான் சுவாமி. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார். யோகிகள் இருவகை, பகூதகர், குடீசகர். பல்வேறு இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்கின்ற மனத்தில் இன்னும் அமைதி கிடைக்காத சாதகர்கள் பகூதகர்கள். பல்வேறு இடங்களிலும் சுற்றி மனத்தை ஒருமுகப்படுத்தியவர்கள், அமைதி கண்டவர்கள், எங்கும் அலையாமல் ஓரிடத்தில் நிலையாகத் தங்கி சாதனைகள் செய்பவர்கள் குடீசகர்கள். ஒரே இடத்தில் தங்குவதில்தான் அவர்களுக்கு ஆனந்தம். தீர்த்த யாத்திரைகளில் அவர்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை. ஒருவேளை அவர்கள் அப்படிச் சென்றாலும் அது ஒரு புத்துணர்வை பெறுவதற்காக மட்டுமே. இந்து மதம், இஸ்லாம், கிறிஸ்தவம் முதலியவற்றுடன் சாக்தம், வைணவம், வேதாந்தம் என்று எல்லா நெறிகளையும் நான் பின்பற்ற வேண்டியிருந்தது. எல்லா பாதைகள் வழியாகவும் செல்ல வேண்டியிருந்தது. எல்லோரும் அந்த ஒரே கடவுளை நோக்கியே வருகிறார்கள், வெவ்வேறான பாதைகள் வழியாக வருகிறார்கள் என்று அப்போது கண்டேன். தீர்த்த யாத்திரை சென்றபோது சில வேளைகளில் எனக்கு மிகுந்த கஷ்டம் ஏற்பட்டுண்டு. காசியில் ஒரு சமயம் மதுர்பாபுவுடன் ராஜாபாபுவின் வரவேற்பறைக்குச் சென்றேன். அங்கே பணம், நிலம் என்று வெறும் உலகியல் பேச்சுதான் நடந்தது. அதை கேட்டதும் நான் அழத் தொடங்கினேன். தேவியிடம், அம்மா, என்னை எங்கே அழைத்து வந்துள்ளாய்? தட்சிணேஸ்வரத்தில் நான் மகிழ்ச்சியாக இருந்தேனே என்று முறையிட்டேன். பிரயாகைக்குச் சென்றேன். அங்கும் அதே குளங்கள், அதே அருகம்புல், அதே மரங்கள், அதே புளியமர இலைகள். வித்தியாசம் இதுதான். மேற்கு பகுதி மக்கள் கழிக்கின்ற மலம் நன்றாக செரிக்காததாக தெரிகிறது. குருதேவரும் மாவும் சிரித்தனர். ஆனால் தீர்த்தத்தலங்களில் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படுவது உண்மை. மதுர்பாபுவுடன் பிருந்தாவனம் சென்றேன். மதுர்பாபு வீட்டுப் பெண்களும் ஹிருதயனும் உடனிருந்தனர். அங்கே காளியமர்த்தனம் செய்த நீர்த்துறையை பார்த்தவுடனே என் உள்ளம் கிளர்ந்து எழுந்தது. நான் பரவசத்தில் ஆழ்ந்தேன். யமுனையின் அந்த நீர்த்துறையில் ஹிருதயன் என்னை ஒரு சிறு குழந்தை போல் குளிப்பாட்டுவான். மாலை வேளையில் பசுக்கூட்டம் புல்மேய்ந்துவிட்டு திரும்பும். அந்த வேளையில் யமுனை கரையில் நடந்து செல்வேன். மணல் திட்டுக்கள் வழியாக வருகின்ற பசுக்களை கண்டதும் என் மனத்தில் கிருஷ்ணரை பற்றிய நினைவு கிளர்ந்துவிடும். பைத்தியம் பிடித்தவன் போல் கிருஷ்ணன் எங்கே, கிருஷ்ணன் எங்கே என்று கதறிக்கொண்டு ஓடுவேன். சியாமகுண்டத்தையும் ராதாகுண்டத்தையும் பார்க்க பல்லக்கில் சென்றேன். வழியில் கோவர்த்தன மலையை பார்க்க இறங்கினேன். கோவர்த்தன மலையை கண்டதும் மனம் ஒரே அடியாக கிளர்ந்தெழுந்தது. ஒரே ஓட்டமாக ஓடி அதன் மீதே ஏறிவிட்டேன். அங்கே புற நினைவிழந்தேன். கிராமவாசிகள் என்னை கீழே கொண்டு வந்தனர். சியாமகுண்டம் மற்றும் ராதாகுண்டத்திற்கு போகும் வழியில் அதே புல்வெளிகள், மரங்கள், பறவைகள், மான்கள் எல்லாவற்றையும் கண்டு புற நினைவை இழந்தேன். அழுதழுது என் ஆடைகள் கண்ணீரால் நனைந்தன. ஓ கிருஷ்ணா, எல்லாம் இருக்கின்றன, உன்னை மட்டும் காண முடியவில்லையே என்றெல்லாம் மனத்தில் நினைவுகள் எழுந்தன. பல்லக்கில் அமர்ந்திருந்தேன். ஒரு வார்த்தை கூட பேச சக்தியில்லை. மௌனமாக இருந்தேன். ஹிருதயன் பல்லக்கின் பின்னால் நடந்து வந்தான். பல்லக்கு தூக்கிகளிடம் என்னை மிக கவனமாக பார்த்து கொள்ளுமாறு கூறினான். கங்காமாயி என்னிடம் மிகவும் அன்பாக இருந்தார். வயது முதிர்ந்தவர். நிதுவனத்தின் அருகே குடிசை ஒன்றில் தனியாக வசித்து வந்தார். எனது நிலையையும் பரவசத்தையும் கண்ட அவர், சாக்ஷாத் ராதாதேவியே மீண்டும் இவராக உடல் தரித்து வந்துள்ளாள் என்று கூறினார். அவர் என்னை துலாலி என்று அழைத்தார்.